ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஈக்குலிபிரியம் அப்படின்னா சமநிலை. சமநிலையில் வந்து இயற்பியல் சமநிலை ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம்னு சொல்லுறான். இன்னொன்று வந்து வேதியியல் சமநிலை கெமிக்கல் ஈக்குலிபிரியம் அதுவும் இருக்குது. இயற்பியல் சமநிலைன்னா என்னென்னு பார்ப்போம். நமக்கு காய்ச்சல் அடிக்கிற டைமில் ஆஸ்பத்திரி போயிருப்போம். அப்போது வந்து தெர்மாமீட்டரை வெந்நிலேருந்து எடுத்து நம்ம உடம்புல கையிலையோ அல்லது நாக்குலையோ வைப்பாங்க. வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் வெந்நிலேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் 60 டிகிரி அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல வைக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நம்ம உடம்புக்குள்ள உள்ள எவ்வளோ டெம்பரேச்சர் காட்டுதோ, உதாரணத்துக்கு வந்து ஒரு 38 40 நமக்கு எவ்வளவு ஃபீவர் இருக்குதோ அந்த மாதிரி இருக்கும். நார்மல் டைமில் ஒரு 35 இருக்குது அப்படின்னா, காய்ச்சல் டைமில் வந்து ஒரு 40 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த 40 டிகிரி வரைக்கும் அது குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம பார்க்கலாம். 60லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 40 டிகிரி வரைக்கும் வரும். 40 டிகிரிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம உடல் நிலையில் உள்ள வெப்பநிலை வந்து 40 டிகிரி அப்படின்னா, அதை விட குறையாது, அதை விட கூடயும் செய்யாது. அது ஒரு சமநிலை. நம்ம உடம்புல உள்ள வெப்பத்தோட சமநிலையில் வந்துடும். அது குறைஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் சமநிலை கிடையாது. குறைஞ்சி நார்மல் ஆனதுக்கப்புறம், ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம், நம்ம உடல் நிலையோட வெப்பநிலையோட அது ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் எந்த மாற்றமும் இருக்காது. அந்த சமநிலையை அது அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் கூடயும் செய்யாது, குறையும் செய்யாது. நம்ம உடல்நிலையில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுதான். அதை தான் வந்து இயற்பியல் சமநிலை அப்படின்னு சொல்லலாம். நன்றி.